பண்டாரம்பட்டி டிஎன்டிடிஏ பள்ளியில் குடியரசு தின விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வழக்கறிஞர் ரமேஷ் பாண்டியன் பங்கேற்று தேசிய கொடியேற்றினார். தொடர்ந்து அவர் மாணவர்களிடம் பேசுகையில், சுதந்திர தினமாக 1947 வருடம் ஆகஸ்ட் 15 நாளன்று சுதந்திர தினமாக கொண்டாடுகிறோம். அன்றைய நாள் நமது கொடியை கீழிருந்து மேலாக ஏற்றி மேலே நமது கொடியை பறக்க விடுவோம். அந்த கொடியை பறக்க விடும்போது அன்றைய நாள் சுதந்திர நாள். அந்த சுதந்திர நாள் நமது இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் செங்கோட்டையில் அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொடியேற்றப்பட்டது. அதன் பிறகு அரசியலமைப்பு சட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு 1950 ஆண்டு ஜனவரி 26 அன்று நமது இந்திய திருநாட்டின் குடியரசுத் தலைவராகிய ராஜேந்திர பிரசாத் அவர்களால் ராஜ்பாத் என்னும் பகுதியில் டெல்லி மாகாணத்தில் உள்ள ராஜ்பாத் என்ற பகுதியில் முப்படைகளின் அணிவகுப்பு என்ற ஒரு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றி 21 குண்டுகள் முழங்க மேலே ஏற்றப்பட்ட சுதந்திர தினத்தில் மேலே ஏற்றப்பட்டு பறக்கக்கூடிய கொடியை கட்டி இப்போ நம்ம ஏற்றணும் இல்லையா, இது போல் ஏற்றினால்தான் சுதந்திர தினம். இது நமது தமிழகத்தில் RN ரவி ஆளுநர் அவர்களால் இன்று ஏற்றப்படும். தற்போதைய நமது இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களால் ராஜ்பாத்தில் ஏற்றப்படும். தேசம் முழுமையாக விடுதலை பெறத்தக்கதாக ஏராளமான பக்தர்கள் மேலும் செய்திகளுக்கு தூத்துக்குடி மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.